ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மைத்திலி ஜவகர் பேசுகிறேன். இன்றைக்கி நான் கருப்பு சுண்டல் காரக்குழம்பு செய்ய போகிறேன். கருப்பு சுண்டலை ஊற வச்சு நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன் கருப்பு சுண்டலை. இதில் நல்ல ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நம்ம குழம்பா கூட விரும்பினா சாப்பிட்லாம், குழம்பா கூட செஞ்சு சாப்பிட்லாம். நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா பிஸ்பிஸாக வந்திருக்கு பாருங்கள். ஊற வச்சுட்டு இப்போ குக்கரில் வேக போட போகிறேன். வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. பச்சை மிளகா, பூண்டு தட்டி போட போகிறேன் வாசனைக்கு. ஒரு கடாயில் கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா கோல்டன் கலர் வர வரலாம் வதக்கி எடுக்கிற வெங்காயத்தில். நல்லா வதங்கின்னு இருக்கு. கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வதங்கின்னு வருது வெங்காயம். வெங்காயம் வதங்கின பிறகு அந்த பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை வெங்காயம் கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு இது. வெங்காயம் பூண்டு வதங்கின பிறகு தக்காளி போட்டு நல்லா கலர்றோம். தக்காளி நல்லா எண்ணெயில் வதக்குறோம். நல்லா வதங்குறாங்க இவங்க பாருங்கள். நல்லா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதங்குது. கூட மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி வதக்குறேன். கொஞ்சம் அந்த கரண்டியில் நசுக்கி இது பண்ணிவிட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி. நல்லா வதங்கி வருது தக்காளி வதங்கின பிறகு கூட நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோம் தேவையான அளவு. நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறணும். அடி பிடிக்காமல் கிளறி விடணும் நல்லா. ரொம்ப 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 ஹெல்த்தியான குழம்பு இது. நல்லா அந்த தக்காளியில் மிளகாத்தூள் நல்லா வதங்கின பிறகு புளி ஊற வச்சுருக்கேன். சுண்டல் வேக வச்சுருக்கேன்னு சொன்னேன். அந்த சுண்டல் அந்த தக்காளி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைச்சலை அந்த குழம்போட மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதி வருது. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போது தேங்காய் பொடிசாக கட் பண்ணி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை நல்லா இப்போது நைஸாக அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியில். திக்னஸ்க்கு நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிச்சு குழம்பு. இப்போ தேங்காய் போட்டு நல்லா ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்லேயே போடக்கூடாது. நல்லா கொதி இறக்கும் போது போடணும். நல்லா கொதிச்சிட்டு அலங்காரத்துக்கு கொத்தமல்லி போட்டு கிளறி இறக்கி விடணும். பாருங்கள் நல்லா எப்படி வந்திருக்கு. நீங்களே செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 ஹெல்த்தியான குழம்பு. நீங்களே செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் நல்லா அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன். மீட் அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.